வள்ளிவேலன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கள்ளத்தனமாக ரஞ்சித் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஏதோ ஒரு டெண்டர் டாக்குமெண்ட்டில் தந்திரமாக வள்ளி அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிடுறாங்க. போகிறதுக்கு முதல்ல உன்னோட பிஸ்னஸ் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும்னு பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு இந்த பக்கம் நம்ம வேதநாயகி சொன்னதோ அத்தை வள்ளி இரு ரஞ்சித் நானே கொண்டு போய் பூஜை பண்ணிட்டு வரா அப்படின்னுட்டு வாங்கிட்டு போய் பூஜை ரூமில் இருக்கிற விளக்கில் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வேற ஒரு டாக்குமெண்ட்டை வச்சிடுறாங்க வள்ளி. இது எல்லாம் நம்ம வேலை போட்டு கொடுத்த திட்டம் தான். உடனே இந்த நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டா அப்படின்னதும் டேய் எதுக்கும் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி பாருடா இருக்கா அப்படின்னு வேதநாயகி சொன்னதும் உடனே ரஞ்சித்தும் செக் பண்ணிட்டு ஆமாம்மா எல்லாம் இருக்கு அப்படின்னதும் வேதநாயகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா தான் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அது எல்லாம் போலின்னு தெரிஞ்சதும் ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பாங்க. இது எப்படிடா நடந்துச்சு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வேலை வந்திருக்காங்க. இந்த விஷயத்த சொன்னதும் ரஞ்சித் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இங்கே பாரு அடிக்கடி என் வழியில் குறுக்க வந்துட்டு இருக்க வேலை கண்டிப்பாக வசமானியங்கிட்ட பெரும் அடி வாங்க போகிறா அப்படின்னதும் இங்கே பாரு என் ஐயாவுக்கு விசுவாசமான நாயிடானா. அதுக்கப்புறமா தான் வள்ளியம்மாட பொருசை இன்னொரு வாட்டி என் ஐயா விஷயத்தில் குறுக்கெடுத்த மவனே உன்னை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேன். என் ஐயாவோட பதவியை வச்சு உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலான்னு பாக்குறியா? இங்க பாரு ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் என் ஐயா பக்கம் இருக்கும் வரைக்கும் உன்னால ஐயாவா அசைக்க கூட முடியாது. ஐயா பாவம் எல்லாத்தையும் நம்புறவரு. இன்னொரு வாட்டி ஐயாவை ஏமாத்தணும்னு நினைச்சேன். இந்த வேலுவோட உண்மையான இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பினதும் இந்த பக்கம் ரஞ்சித் வீட்டுக்கு வராங்க. உடனே ரொம்ப சந்தோஷமா வேதநாயகி ஓடி என்னாச்சுடா போன விஷயம் எல்லாம் நல்லபடியா முடிச்சிருச்சா அப்படின்னதோ ஐயோ அம்மா அந்த வேலு என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு உடனே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வேலுவும் மல்லியும் டாக்குமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி விஷயத்த வேலு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் நம்ம வேலு தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அப்படின்னு தான் ரஞ்சித் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த வேலு தாமா டாக்குமெண்ட்டை மாற்றி வச்சிருக்கா அப்படின்னும் போது என்னடா என் கண்ணு முன்னாடி வச்சுதானே ரத்னம் கையெழுத்து போட்டா ஒரு வேலை வள்ளி பூஜை ரூமுக்கு கொண்டு போன கேப்பில் மாற்றிருப்பாளோ அதாம்மா ஒன்றும் புரியல. இந்த வள்ளி நடிக்கிறாளா இல்லை என்ன பண்ணுறா ஒன்றும் புரியல அப்படின்னு போதுச்சு. இப்படி ஆயிடுச்சுடா. இங்கே பாரு நம்ம எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் அந்த வள்ளி வேலு ஜானகி 3 பேருக்கும் தெரியாம தான் பண்ணணும்னா இத்தனை நாளா ஈஸியா ரத்தின வேலை ஏமாத்திட்டு வந்தோம். இப்ப இவங்க 3 பேரும் ஒண்ணு கூடி இருக்கிறதால நம்மளால அசைக்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயக்கும் ரஞ்சித்தும் செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா இப்போ எதுக்கு எடுத்தாலும் வேலுக்கு பதிலாக ரஞ்சித்தை தான் கூட்டிட்டு போவாங்க நம்ம ரத்தினவேல். இங்க பாரு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து இடையிலே கார் நின்று போயிடுது. இந்த பக்கம் பார்த்தோம்னா மீட்டிங்குரிய எந்த ஒரு ஏற்பாடுமே பண்ண இல்லை போல ரஞ்சித். டேய் நான் மீட்டிங்கு ஏற்பாடு பண்ண சொன்னே பண்ணிட்டியா அப்படின்னது ஐயோ மாமா இல்ல மாமா ஐயோ உன்னை வச்சுட்டு நான் என்ன பாட்டா பட போறேன் இப்போ நல்லா பட போறா அப்படின்னும் போது ஐயா உடனே கிளம்பி வாங்கய்யா இங்க டைம் ஆச்சு அப்படின்னு போன் வருது. இது யார் ஏற்பாடு பண்ணிருப்பா அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் போய் கிளம்புறாங்க. பார்த்தா நம்ம ரத்னவேல் போட்டோலாம் ஒட்டி சும்மா பிரம்மாண்டமா எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணா அப்படின்னு ரத்னவேல் கேட்டதும் எல்லாம் அவங்க பிஏ மருமக வெளுதாயா அப்படின்னதோ ரஞ்சித் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அங்க பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. அப்படின்னு பார்த்து வேலு ஓடி ஐயா இந்தாங்க இதுல எழுதி இருக்கு இதுக்கு நீங்க இதை பார்த்தே மேடையில பேச வேண்டிய பேச்சை பேசுறீங்க அப்படின்னதோ ரத்னவேலு சந்தோஷமா பேப்பரை வாங்கிட்டு நேரா மேடைக்கு போறாங்க. ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணி என் மாமா மனசுல இடம் பிடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு ரஞ்சித் ஒரு பக்கம் காண்டில் இருக்காங்க. இதோட இந்த